இப்போ திருவாரூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதி, மக்கள் நலத்திட்டங்களில் இப்போ இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கிறது, முறைகேடு, ஊழல். அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாதியிலேயே நிற்கிறது, அவலங்கள் நிற்கிறது, உடஞ்சி போகிறது. இதெல்லாம் இந்த மக்கள் நலத்திட்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு திட்டம், இது எதுவுமே திண்டாட்டமாக இருக்குது. அதனால் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த போதைப்பொருள் பக்கம் அவங்க போயிடுறாங்க. இதனால் மிகப்பெரிய வளர்ச்சி பாதிக்கப்படுது. அடுத்து முக்கியமான இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை சுற்றி கிராமங்கள், அதிகமான கிராமங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறதுனால 80% இங்கே விவசாயம் சார்ந்து எல்லோரும் இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா அரசியல்வாதிகள்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி போட்டாங்க. எல்லா மக்களை மாத்திர வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அதனால் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக அந்த தொழிற்சாலை திருவாரூர் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தம் காகித கழிவு தொழிற்சாலை, இந்த விவசாய கழிவுகள் சார்ந்த தொழிற்சாலை, இதெல்லாம் வந்து திருவாரூர் வந்துச்சுன்னா வளர்ச்சிக்கு அதிகமாக ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மக்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதிகாரிகள் மட்டத்தில் இருக்க அந்த ஊழல் போகணும். அதேமாதிரி திருவாரூர் மற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும். மூணாவது உட்கட்டமைப்பு, சாலை வசதி, இந்த பாதாள சாக்கடை திட்டம், இதில் இருக்கிற முறைகட்டெல்லாம் முதல்ல களையணும். கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்படுத்துறது கிடையாது. இப்போ பாருங்க, மத்திய அரசு 125 நாள் ஆக்கியிருக்கு. அதை முறையாக செயல்பட்டுனா கிராமத்தின் தோறும் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மத்திய அரசு கொண்டு வர விவசாய சார்ந்த பல நலத்திட்டங்களை இந்த மாநில அரசு வந்து அரசியல் சார்ந்து சரிவர செயல்படுத்துறது இல்லை. இந்த மக்கள் ஊக்குவிச்சு அதை முறையாக கடைபிடிச்சி அதை செஞ்சாங்கன்னா இன்னும் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடையும். இந்த பாருங்க, வடிகால், வாய்க்கால் தூர்வாராத பிரச்சனை, இது 100 நாளில் தூர்வாரணும். அதே பல விவசாய திட்டங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வருது. இந்த மாநில அரசு வந்து பாராமுகமாக அதில் இருந்துகிட்டு இருக்கு. ஐயா நீனா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்து இங்கே இருந்துருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இதை மக்கள் வந்து இதெல்லாம் களைஞ்சிக்கிட்டு வேறுபாடு பார்க்காம அந்த திட்டங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா இந்த விவசாயம் வளர்ச்சி வரும், கிராமங்கள் தோறும் வளர்ச்சி வரும்.